ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி பேச போறோம் அப்படின்னா 12th ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ரிசல்ட் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ உங்களுடைய கட் ஆஃப் பத்தி நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. உங்க கட் ஆஃப் வச்சுட்டு நீங்க என்ன மாதிரியான பாராமெடிக்கல் கோர்சஸ் எல்லாம் படிக்க முடியும், பிளஸ் கவர்மெண்ட் காலேஜ், செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ்ல எங்க வந்து உங்களுக்கு வந்து அட்மிஷன் கிடைக்கும், அதை பத்தின டீடைல்ஸ் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஸோ வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். நான் வந்து இந்த கட் ஆஃப் டீட்டெயில வந்து 4 கேட்டகரியா பிரிச்சிருக்கேன். கேட்டகரி 1 பாத்தீங்க அப்படின்னா 200 to 175 கட் ஆஃப்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கானது. கேட்டகரி 2ல பாத்தீங்க அப்படின்னா 174 to 160 கட் ஆஃப்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் உடையது. கேட்டகரி 3ல பாத்தீங்க அப்படின்னா 159 to 130 வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கானது. கேட்டகரி 4 பாத்தீங்க அப்படின்னா பிலோ 130 கட் ஆஃப்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கானது. சோ இப்ப கேட்டகரி 1 நம்ம பார்க்கலாம். அதுல பாத்தீங்க அப்படின்னா 200 to 175 கட் ஆஃப்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சேஃபா நீங்க இருக்கலாம். உங்களுக்கு கண்டிப்பா கவர்மெண்ட் காலேஜஸ்ல சீட் வந்து கிடைக்கும். சோ அதுல பாத்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி நர்சிங், பிஃபார்ம், பிபிடி, கார்டியோ, ஓடி அண்ட் பிஓடி இந்த மாதிரியான கோர்சஸ் எல்லாம் எடுத்து படிக்கலாம். சோ உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜ் வேண்டாம், ஆனா நான் வந்துட்டு டாப்ல இருக்கக்கூடிய செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு டாப்ல இருக்கக்கூடிய பிரைவேட் காலேஜஸ்ல அட்மிஷன் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க. சோ அதே மாதிரி ஃபார்ம் டி கோர்ஸ்மே நீங்க எடுத்து படிக்க முடியும். சோ நீங்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஜிஎன்எம் கோர்ஸ் படிக்க முடியும், அதே மாதிரி டிப்ளமோ கோர்ஸ் படிக்க முடியும். சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கேட்டகரி 2 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 174 to 160 கட் ஆஃப்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ். நீங்களும் வந்து கவர்மெண்ட் காலேஜஸ்ல வந்து உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. நீங்க பாத்தீங்க அப்படின்னா இப்ப கவுன்சிலிங் வந்து செகண்ட் கட் ஆஃப் கவுன்சிலிங்ல தான் உங்களுக்கு வந்து இன்வைட் பண்ணுவாங்க. சோ நீங்க அங்க போயிட்டு கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ பிஏ, ஓடிஏடி அண்ட் பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர், கிரிட்டிக்கல் கேர், நியூட்ரிஷன், ரேடியாலஜி அண்ட் வந்து ரேடியோ தெரப்பி, டயாலிசிஸ், நியூரோ, எம்எல்டி இந்த மாதிரியான டிஸ்பிளேல தெரியக்கூடிய கோர்சஸ் எல்லாம் வந்துட்டு நீங்க எடுத்து படிக்க முடியும். சோ அதே மாதிரி உங்களுக்கும் வந்துட்டு கவர்மெண்ட் காலேஜ் வேண்டாம் அப்படின்னா டாப் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜஸும் கிடைக்கலாம். சோ அடுத்து பாத்தீங்கன்னா நீங்களும் ஃபார்ம் டி கோர்ஸ் எடுத்து படிக்க முடியும், ஜிஎன்எம் கோர்ஸும் படிக்க முடியும் அண்ட் நீங்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா டிப்ளமோ கோர்சஸ்மே படிக்க முடியுங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா கேட்டகரி 3 பொறுத்த வரைக்கும் 159 to 130 கட் ஆஃப்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கானது. உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மிங்க. சோ செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜஸ்ல சீட் உங்களுக்கு இருக்கு. சோ நீங்க பாத்தீங்க அப்படின்னா 15 கோர்ஸ் வந்து படிக்க முடியும். சோ அது என்னென்ன கோர்சஸ் அப்படின்னா இப்ப ஸ்கிரீன்ல பிளே ஆகக்கூடியது தாங்க. பிஃபார்ம் பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் செல்ஃப் ஃபைனான்ஸாவும் இருக்கு, பிபிடியும் கவர்மெண்ட்லயும் இருக்கு, செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ்லயும் இருக்குங்க. அண்ட் பாத்தீங்க அப்படின்னா பிஏஎஸ்எல்பி இந்த கோர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட்ல மட்டும்தான் இருக்கு. பிஎஸ்சி நர்சிங்கும் கவர்மெண்ட் பிளஸ் செல்ஃப் ஃபைனான்ஸ்ல இருக்கு அண்ட் போத் மேல் ஆர் ஃபீமேல் ரெண்டு பேத்துக்குமே இதுல இருக்குங்க. சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி இது பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் அண்ட் செல்ஃப் ஃபைனான்ஸ்ல இருக்கு. அண்ட் பாத்தீங்கன்னா பிஎஸ்சி ரேடியோ தெரப்பி அண்ட் டெக்னாலஜி இந்த கோர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட்ல தாங்க இருக்கு. சோ இந்த மாதிரி மென்ஷன் பண்ணிருக்கக்கூடிய கோர்சஸ் எல்லாமே கவர்மெண்ட் அண்ட் செல்ஃப் ஃபைனான்ஸ்ல இருக்குங்க. மென்ஷன் பண்ணாததெல்லாம் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸ்ல மட்டும்தான் அவைலபிளா இருக்கு. சோ இதை நீங்க செக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன கோர்ஸ் விருப்பமா இருக்கோ அதுல நீங்க வந்துட்டு அட்மிஷன் பண்ணிக்க முடியும். சோ நீங்களும் ஃபார்ம் டி கோர்ஸ் எடுத்து படிக்க முடியும், ஜிஎன்எம் கோர்ஸ் எடுத்து படிக்க முடியும் அண்ட் நீங்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா டிப்ளமோ கோர்சஸும் எடுத்து படிக்க முடியும். அண்ட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா மாப்அப் ரவுண்டுக்குமே வந்துட்டு கூப்பிடுவாங்க. சோ அதுல வந்துட்டு உங்களுக்கு கவர்மெண்ட் சீட்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் கொஞ்சம் இருக்குங்க. சோ அடுத்த கேட்டகரி 4 பொறுத்த வரைக்கும் பிலோ 130 அந்த கட் ஆஃப்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கானது. நீங்களுமே வந்து கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேருங்க. சோ செல்ஃப் ஃபைனான்ஸ்ல தான் வந்து சீட்ஸ் கிடைக்கும். சோ நீங்களும் இப்ப டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த 15 கோர்சஸ்ல வந்துட்டு எது வேணாலும் செலக்ட் படிக்க முடியும். சோ அடுத்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் டி கோர்ஸ் எடுத்து படிக்க முடியும் அண்ட் ஜிஎன்எம் கோர்ஸ் எடுத்து படிக்க முடியும் அண்ட் டிப்ளமோ கோர்சஸ்க்குமே வந்துட்டு நீங்க எலிஜிபிள் ஆவீங்க. சோ உங்களுக்குமே மாப்அப் ரவுண்ட் இருக்குங்க. சோ நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த கேட்டகரி 3 கேட்டகரி 4ல இருக்கக்கூடியவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரேரா கவர்மெண்ட் காலேஜஸ்ல வந்துட்டு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குங்க. அண்ட் உங்களுக்கான கட் ஆஃப்ல நீங்க என்ன கோர்ஸ் எடுத்து படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். சோ அது பாத்தீங்கன்னா என்ன பிரைவேட் காலேஜஸ்ல செலக்ட் பண்றது பிளஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கோர்ஸ் எடுத்து படிக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கல, ஒரு டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு தாராளமா கால் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு ஃப்ரீயாவே அட்மிஷன் கைடன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். சோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.